அனைவருக்கும் வணக்கம். இந்த சட்பலத்தில் முதல் 3 நிலைகளான ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. காலாயன சேஷ்டபலம் கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் பெரும்பாலும் ஜோதிடத்தில் பலன்கள் ஒளிந்திருப்பது திருப்பலத்தில் தான். அதாவது ஒரு கிரகம் 8வது வீட்டில் இருக்கிற கிரகத்தையும் 7ஆம் பார்வையாக பார்க்கும். அது எப்படி என்றால் டிகிரி அடிப்படையில் நாம் கணக்கிட வேண்டும். அதாவது பாவக கட்டங்களிலே தடுப்புச் சுவர்கள் என்று எதுவும் கிடையாது. தனக்கு நேரில் இருக்கும் கிரகத்தை 10 டிகிரி முன்பின் அந்த கிரகம் பார்க்கவே செய்யும். அந்த கிரகம் இருக்கும் வலுவை பொறுத்தது. இப்படியான நிலைகள் தான் சில நிலைகள் பலன்கள் தடுமாறிவிடும். எந்த இடத்தில் பலன் தடுமாறுகிறது என்றால் பெரும்பாலும் திருப்பல நிலையில் தான் பலன் தடுமாற வைக்கும். சரி, இதை ஒரு உதாரண ஜாதகக்குரியோட போக்கும்போது நமக்கு தெளிவான விளக்கங்கள் புரியும். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 1/6/1990 11:30 AM அளவில் பிறந்திருக்கார். சிம்ம லக்னம், சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். லக்னத்திலேயே சந்திரன், 6ஆம் வீட்டில் சனி ராகு, 8ஆம் வீட்டில் செவ்வாய், 9ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 10ஆம் வீட்டில் சூரியன், 11ஆம் வீட்டில் குரு, 12ஆம் இடத்தில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலை. அதாவது இது மாதிரியான ஜாதகங்களை நாம் பார்க்கும்போது பலன்கள் தடுமாறத்தான் செய்யும். சில நுணுக்கமாக, அதாவது அதனால தான் சொல்கிற வலியுறுத்தி திருப்பலத்தை மட்டும் நுணுக்கமாக ஆராய வேண்டும். இங்கே எப்படின்னா மேம்போக்காக பார்த்தா புதனின் சுக்கிரனும் தான் சுபத்துவன்மை அடைந்த கிரகமாக புதனின் துறையில் ஜாதகர் இருப்பார் என்று நாம் நினைக்க தோன்றும். ஆனால் அப்படி இல்லை. அதாவது திருப்பலத்தில் டிகிரி அடிப்படையில் கணக்கிட வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் 6 டிகிரி தான் மீனத்துக்குள்ளே போகிறார். குருவின் வீட்டில் சுபத்தன்மையுடன் இருக்கிறார். குருவின் வீட்டில் இருக்கும் கிரகமே சுபத்தன்மை அடையும். மேலும் 6 டிகிரி தான் உள்ளே சென்று இருக்கிறார். சந்திரன் அதாவது சிம்மத்தில் 147 டிகிரி, 3 டிகிரி போலத்தான் கன்னி வந்துடுவார். கிட்டத்தட்ட செவ்வாய் வளர்பிறை சூரிய கேந்திரத்தில் இருக்கும் வளர்பிறை சந்திரன். இங்கே சூரியனும் சந்திரங்களும் கேந்திரங்களாக இருப்பது சிறப்பான அமைப்பான என்பதை நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இங்கே சந்திரன் 9 டிகிரியில் செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் சுபத்தன்மையுடன் ஏற்கனவே குருவின் வீட்டிலும் இருக்கிறார். குருவின் வீட்டில் வளர்பிறை சந்திரனின் பார்வையை பெற்ற இந்த செவ்வாய் தான் இந்த ஜாதகருக்கு சுபத்துவமான கிரகம். இந்த ஜாதகர் மருத்துவராக இருக்கிறார். மேம்பகமாக எடுத்தோம்னா பார்த்தோன்னா சூரியன் 10ல் திக்பலமாக இருக்கும். புதன் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்காங்க. அரசு வேலை இல்லாட்டி கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலையில் இருப்பார் என்பதை நாம் கணிக்க தோன்றும். அப்படியெல்லாம் இல்லை. இங்கே அதிகபட்ச சுபத்தன்மை அடைந்த கிரகம் செவ்வாய் தான். ஏனென்றால் அவர் ஏற்கனவே குருவின் வீட்டில் சுபத்தன்மையுடன் இருக்கிறார். மேலும் வளர்பிறை சந்திரனின் பார்வையில் இதனால தான் சொல்கிறேன், 8ஆம் வீட்டில் இருக்கும் கிரகத்தையும் 7ஆம் வீட்டில் இறுதியில் இருக்கும் கிரகம் பார்க்கவே செய்யும். இங்கே 9 டிகிரியில் செவ்வாயை குரு பார்க்கிறார். எனவே செவ்வாய் மிகுந்த சுபத்தன்மை அடைகிறார்கள். இங்கே புதன் சுக்கிரன் அங்கே நெருங்கி இருந்தாலும் இருவரும் அங்கே பகை பெறுகிறார்கள். செவ்வாய் நட்பு வீட்டில் சுபத்தன்மையுடன் இருக்கிறார். இங்கே தான் கிரகங்களுக்கு இடையான உறவு, நட்பு, சமம், இந்த ஸ்தான பலம் இதெல்லாம் வந்துடணும். கேட்டீங்கன்னா புதன் சுக்கிரனும் அங்கே ஸ்தான பலத்தில் ஒன்றும் கிடையாது. மேலும் பகை நட்பு வீட்டிலோ அல்லது வேறு ஏதேனும் மற்ற சுபத்தன்மையோ அந்த புதனும் சுக்கிரனுக்கும் இல்லை. இந்த ஒரு காரணத்தினால்தான் செவ்வாய் அங்கே அதிக சுபத்தன்மை அடைந்து இந்த ஜாதகர் மருத்துவராக இருந்தார். மருத்துவருக்கு 2ஆம் நிலை கிரகமான சூரியன் திக்பலமாக இருக்கார். குருவும் அப்போ தான் 10ஆம் வீட்டோடு வெளியே வந்திருக்கார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் மருத்துவராக இருக்கிறார். மருத்துவத்திற்கு 1ஆம் நிலையாக செவ்வாயும், 2ஆம் நிலையாக சூரியனும், குருவும் அதாவது 3ஆம் நிலையாக குருவும் தொடர்பு ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற விதி. இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிக சுபத்தன்மை அடைந்து, அதாவது குருவின் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் எப்பொழுதுமே சுபத்தன்மையுடன் தான் இருக்கும். குருவின் வீட்டில் இருக்கும் ஒரு பாவ கிரகம் சனியாகட்டும் செவ்வாயாகட்டும் அங்கே தங்களது கெடுதலான அமைப்புகளை குறைத்து கொண்டுதான் செயல்படுவார்கள். ராகு மற்ற பாவத்தன்மை அடைந்திருக்கும் போது அது தங்களுடைய கெடுதல்களை அதிகமாக செய்வார்கள். ஆனால் குருவின் வீட்டில் இருக்கும் கிரகம் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். முதல் லக்னத்துக்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் 10ல் திக்பலமாக இருக்கும்போது நல்ல பெரிய கெடுதல்களை எதையும் செய்ய மாட்டார். இந்த அமைப்பில் செவ்வாயின் காரகமான மருத்துவத்துறையில் இந்த ஜாதகர் இருக்கிறார். எனவே பலன்கள் தடுமாறுவது என்பது திருப்பலத்தில் தான் இருக்கிறது. ஸ்தான பலம், திக்பலம் இது ரெண்டையும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம்,
அப்படியே 4 சந்திரன் சுக்கிரன், 7 சென்னாய், சூரியன் செவ்வாய் 10 இதுபடி ஸ்தான பலம் அப்படிங்கிற கிரகங்கள் ஆட்சி உச்சம் போன்ற வீடுகளில் இருக்கும்போது ஸ்தான பலத்தை நாம் கிடைச்சிருக்கோம். திருப்பலத்தில் தான் பலன்களே ஒளிஞ்சிருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு கிரகம் எத்தனை டிகிரியில் எந்த கிரகத்தை பார்க்கிறது என்பதை நாம் நுணுக்கமாக ஆராயும் பொழுதுதான் பலன்களின் துல்லியத்தன்மை கிடைக்கும். எனவே எந்த ஒரு நிலையிலும் திருப்பலத்தை மேம்போக்காக 5ஆம் வீட்டில் இருக்கும் கிரகம், 7ஆம் வீட்டில் இருக்கும் கிரகம், அதாவது குரு 1, 5, 9 இருக்கும் கிரகத்தை பார்ப்பார் என்றாலும் அவருடைய டிகிரி அமைப்பு என்ன, எத்தனை டிகிரியில் பார்க்கிறார், பார்க்கும் குரு அதாவது பார்வை திறனுடன் இருக்கிறாரா இல்லையா. இதே போலத்தான் வளர்பிறை சந்திரன் இங்கே தனித்த சந்திரனாக சூரியனுடைய வீட்டில் சூரிய கேந்திரத்தில் இருக்கும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். இங்கே சந்திரன் சனியுடன் ராகுவுடன் இணைந்து பார்த்திருப்பாராயின் செவ்வாயின் மருத்துவத்துறையில் இந்த ஜாதகம் வந்திருக்காது. மேலும் சந்திரனே கெட்டிருப்பார். எந்த ஒரு ஜாதகத்திலும் சந்திரன் கெடுவது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. லக்னாதிபதியை வளர்த்திருந்தாலும் சந்திரனும் நன்றாக இருக்க வேண்டும். சந்திரன் என்றால் சந்திரன் மலமை ஆளுகின்ற கிரகம். இந்த அமைப்பில் தனித்து பங்கமற்ற வளர்பிறை சந்திரனின் பார்வையை வாங்கிய செவ்வாய் தான் இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்தன்மை அடைந்த கிரகம். அதனால்தான் இந்த செவ்வாயின் மருத்துவத்துறையில் இருக்கார். எனவே பலன்கள் ஸ்தான பலம் திக்பலத்தை விட திருப்பலத்தில் தான் ஒளிந்திருக்கிறது என்பதை இந்த ஜாதகத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.